பண்றாங்க. இவங்க இது மாதிரி சம்பத் ஆசிரியர் சம்பத் சார் இவங்களும் எங்களோட தொடர்ச்சியா பங்கேற்கிறாங்க. வேலுச்சாமி காவலர் ஐயா அவர்கள் பொலிஷன் கண்ட்ரோல் போர்ட்ல வந்தாங்க ஐயா. ஓட்டுநர் அனுப்பிடுறாங்க சக்திவேல் சார். இது மாதிரி நிறைய பணி இங்கே ஒரு கடலோர காவல்துறையில உள்ள காவல்துறை ஆய்வாளர் தமிழரசு திருவாரூர்ல இருக்காங்க. அவர்கள் இந்த பணியில வாரந்தோறும் பங்கேற்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான அரசு அலுவலர்கள் மற்ற சமூக ஆர்வலர்கள் இவங்களாம் மரங்கள் சவுந்தரராஜன் ஐயா நம்ம போன ஆண்டு 1 கோடி பணி விதையில நாகூர் கடற்கரை சில்லடி பீச்ல ஒரு இடத்தை கிளீன் பண்ணி ஒரு 2 ஏக்கர் அளவுல பணி பார்த்துட்டு அந்த வேலி அமைச்சு அங்க காட்டுக்கரை முள்ளு முளைச்சிருக்கிறத விட இந்த ஆண்டு போய் பிடிங்கி அதை பணையை வளர்த்துருக்காரு. சரி அர்ப்பணிப்பு பணிபுரை காட்டுக்கரையே இந்த நகரத்துல மாவட்டம் கூடாது அப்படிங்கிறது தொடர்ந்து பணி பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி அர்ப்பணிப்போட நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் இந்த பணிகளை தொய்வு இல்லாம எடுத்துட்டு போக முடியுது. அதற்கு எங்களுக்கு இந்த பணிகள்லாம் சிறப்பா நடக்கிறதுக்கு முதன்மை காரணமா இருக்கக்கூடிய அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் தான். அவர்கள் எங்களோட நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கலந்துப்பாங்க. இது மாதிரி பனை விதையை ஒகேனக்கல்ல தொடங்கி பூம்புகார்ல முடிக்கும் போது பூம்புகார்ல நிறைவு விழாவில் ஐயா கலந்துக்கிட்டாங்க. அந்த பனை விதையை நட்டு அங்க ஒரு சாயா இடத்துல ஒரு 5 ஏக்கர்ல பனை விதை கிட்டத்தட்ட ஒரு 50,000 பனை விதைகள் அங்க நட்டு ஓஎன்ஜிசியோட பெயர் பலகையோட அங்க வச்சிருக்கோம். அதே இங்க பாத்தீங்கன்னா பெயர் பலகை இருக்கும் ஓஎன்ஜிசியோட. இந்த பெயர் பலகை திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் முடியக்கூடிய அளவுக்கு பனை விதை நட்டதுக்கான ஒரு பெயர் பலகை இங்க இருக்கு. இப்ப அது மாதிரி வேதாரண்யத்துல ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல பனை விதை தொடர்ந்து முளைச்சிருக்கு. அது மாதிரி வேளாங்கண்ணில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு காமேஸ்வரம் ஊர் வரைக்கும் நிறைய பனை விதை முளைச்சிருக்கு. இதுக்கெல்லாம்